திருச்சிற்றம்பலம். இறைவன் திருவடியை அடைவிக்கும் மார்க்கங்கள் இரண்டு. ஒன்று அறிவு மார்க்கம், மற்றொன்று அன்பு மார்க்கம். அன்பு மார்க்கம் என்பது மனம் சார்ந்தது, அறிவு மார்க்கம் என்பது தத்துவங்கள் சார்ந்தது. இரண்டு மார்க்கங்களுமே மிக உயர்வானது. ஆனால் எந்த மார்க்கத்தின் வழியாக இந்த ஆன்மா பயணிக்கிறது என்பதை பொறுத்து இறைவனுடைய அருளை இந்த ஆன்மா பெற்று இன்புறும். அறிவு மார்க்கத்தின் வழியாக ஆன்மா பயணிக்கின்ற பொழுது அறிவு விசாலமடையும், மனம் என்பது சுருங்கிவிடும். அன்பு மார்க்கத்தின் வழியாக ஆன்மா பயணிக்கின்ற பொழுது மனம் விசாலமடையும், அறிவு என்பது சுருங்கிவிடும். ஆகவே அறிவு மார்க்கத்தில் ஆன்மா பயணித்து அறிவு விசாலமடைந்து மனம் சுருங்கினால் என்ன நடக்கும்? அறிவு மார்க்கத்தின் வழியாக ஆன்மா பயணிக்கின்ற பொழுது ஒரு ஆன்மாவுடைய துன்பத்தை மற்றொரு ஆன்மா நீக்கி வாழாது. காரணம், அந்த ஆன்மாவின் துன்பத்தை நாம் நீக்கினால் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னென்ன என்பதை இந்த அறிவு இந்த ஆன்மாவிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் துன்பப்படுகின்ற அந்த ஆன்மா செய்த வினையின் காரணமாக துன்பப்படுகிறது என்றும் இந்த அறிவு இந்த ஆன்மாவிற்கு சொல்லும். ஆகவே அறிவு மார்க்கம் என்பது விதிக்கு உட்பட்டது. இந்த விதிக்கு உட்பட்ட மார்க்கத்தின் ஊடாக நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் மந்ததரமாக ஆன்மாவின் மீது பதியும். அன்பு மார்க்கம் என்பது விதிகளுக்கு உட்பட்டதல்ல, அது விதிவிலக்கானது. அன்பு மார்க்கம் மனம் சார்ந்தது. மனம் விசாலமடைந்து அறிவு சுருங்குகின்ற பொழுது ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவுடைய துன்பத்தை நீக்கி வாழும். அந்த துன்பத்தை நீக்குவதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை இந்த ஆன்மா சிந்திக்காது. இந்த உயிருடைய துன்பத்தை நீக்குவதே நம்முடைய முதல் கடமை என்று எண்ணி அந்த துன்பப்படுகின்ற ஆன்மாவுடைய துன்பத்தை நீக்கும். இதனால் இறைவனுடைய அருளை அந்த ஆன்மா அதிதீவிரமாக பெற்று இன்புற்று வாழும்.